யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் வந்து என்னவா இருக்குது அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி ரீடிங்கில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ள முடியாதவங்க இல்லை உடனுக்குடன் உங்கள் நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, பிரபஞ்ச மொழியில் நம்ம வந்து அடிக்கடி லைவ் வர்றோம். ஸோ நீங்கள் அதில் கூட கலந்து கொள்ளலாம். ஓகே, ஸோ பிரபஞ்ச மொழி அடிக்கடி லைவில் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் லைவில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ யாராவது வரணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அந்த நபர்களுக்கு ஒரு சில மன வருத்தங்கள் வந்து ஏற்பட்டிருக்காங்க. முக்கியம் ஃபேமிலினால் ஒரு சில மன வருத்தங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ண முடியலையே அப்படின்ற மன வருத்தம் கூட உங்களுடைய நபர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய நபர்கள் நைட் டைமில் உங்களை மிஸ் பண்ணுறாங்களாம், அதிகமாக உங்களை பற்றி யோசிக்கிறாங்களாம். ஓகே, ஸோ ஒரு சில நபர்களுக்கு வந்து ஃபேமிலியாக இல்லை நீங்களா செலக்ட் பண்ண முடியாமல் கூட இந்த நபர்கள் கொஞ்சம் தடுமாற்றத்தில் வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த நபர்கள் இப்போ ஃபேமிலி சைடும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட சைடுக்கும் ஏதாவது பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த நபர்கள் ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே தான் இருக்காங்க. ஆல்ரெடியே திருமணமான நபர் அப்படின்னா கூட உங்ககிட்ட அந்த சைடில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்த ஓப்பன் பண்ணி சொல்ல முடியலை அப்படின்றது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலியை தரக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அதாவது முட்டுக்கட்டைகளை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ அது ஃபேமிலியாக இருக்கலாம். ஓகே, அந்த ஃபேமிலியில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அதை தாண்டி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு இந்த நபர்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லா விதத்துலேயும் தடைகளாக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பயங்களும் உங்கள் நபர்களுக்கு இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடியே அவங்க ஃபேமிலியை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அந்த விஷயத்த ஷேர் பண்ணிவிட்டு அதனால நல்லாவே ஒரு ஹார்ட் பிரேக் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்கு அப்படின்னா, ஸோ அந்த நபர்கள் வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ளே வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த கண்ட்ரோலை மீறி இந்த நபர்கள் வந்து கதைக்கும் போது ஏதாவது ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நடந்திருக்கும். அது உங்களுக்கும் நடந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் அந்த சைட்லேருந்து உங்கள் நபர்களை பற்றி எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு மெசேஜ் வராதா அப்படின்னு நைட்டிலலாம் நிறைய யோசிக்கிறீங்களாம். ஓகே, ஒரு மெசேஜ் வராதா, அந்த சைட்லேருந்து ஏதாவது கதைக்க மாட்டாங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலையாவது என் நபர் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்காம. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல்குள்ளே இருக்கிறனால சடனாக என்னால் ஒரு பதில் சொல்ல முடியலை, இந்த இடத்துல நீ நினைக்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுக்க முடியலை அப்படின்றதுல உங்கள் நபர்களுக்கு ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிட்டு இருக்காம். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில முட்டுக்கட்டைகள்லாம் இருக்கலாம். ஸோ அந்த முட்டுக்கட்டைகள் தான் உங்கள் ரெண்டு பேரையுமே அகெயின் சேர விடாமல் திரும்ப திரும்ப ஒரு பெயினான ஒரு விஷயம், ஹார்ட் பிரேக்கான விஷயத்தை திரும்பவே நடத்திட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஆழ்ந்த ஒரு யோசனையில் தான் இருக்காங்க. ஏன் நமக்கு மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு, இல்லை உங்களை லவ் பண்ணிவிட்டு அவங்க சடனாக ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னாலுமே கூட ஒரு சில விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு தான் அவங்களுடைய ஆவல் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஏதாவது சொல்லணும், இது சொல்லிடணும் அப்படின்னு. ஆனால் இங்கே டக்குன்ட்டு ஆக்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஏன்னா அவங்களோட சூழ்நிலையில் அவங்களால தனிப்பட்ட முறையில் வேகமாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு கிட்ட வர முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் அவங்களே ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னாலுமே கூட அவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஏன் நான் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஒரு தடங்களில் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த நபர்களுக்கு ஃபீல் ஆகுதாம். ஓகே, அந்த நபர்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க, உங்கள்கிட்ட கதைக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த உங்கள் நபர்களுக்கு யாரோ ஒரு மூலியமாக அந்த நபர்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். ஓகே, அப்போ சரி நம்மளும் இந்த சைடில் இருந்து ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு காத்துட்டு அந்த டைமுக்காக வெயிட் பண்ணி ஓகே இதை பண்ணிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக பண்ணும்போது ஏதோ ஒரு தடங்கள் வந்துடுது. எதிர்பார்க்காத ஏதோ ஒரு விஷயம் வந்து ரெண்டு பேரையுமே பிளாக் பண்ணிடுது. ஓகே, அப்போ இவங்க சொல்கிறது என்ன, ப்ளீஸ் ஸ்டே பண்ணு, என் மனசை கொஞ்சம் ஓகேப்படுத்தி கொள்கிறேன். ஏன்னா அவங்களுக்குமே அவங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதனால இந்த நபர்கள் நல்லாவே ப்ரோக்கன் ஆகி போயிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே உங்களில் ஒரு சிலருடைய நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹீலிங் வந்து தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. அகெயின் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பேசணும் அப்படின்ற மாதிரி
எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நைட் டைமில் வந்து நிறையவே யோசிக்கிறாங்க. உங்களுக்கு உங்கள் நபர்களை பற்றின ட்ரீம்ஸ் வந்திருக்கலாம். இவங்க உங்களை பற்றி நினைக்கிற மாதிரி இல்லை ஏதாவது சொல்கிற மாதிரி அப்படின்னு. ஏன்னா அவங்க நைட் டைமில் நிறையவே தூங்காமல் அழுகிற மாதிரி இருக்குது. ஓகே, அவங்க நிறையவே அழுது ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. மேபி இப்போ நடந்துகிட்ருக்க சுச்சுவேஷன்ஸில் கூட ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது சொல்ல முடியாமல் இருக்கிறதுனால நான் வந்து ரொம்பவே தனிமையில் இருக்கேன், இந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, என் மனசில் வந்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னால் முன்னோக்கி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியலை. நானாக ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னாலுமே கூட அதுவுமே ஒரு தடங்களாக தான் போய் முடியுது. அப்படின்றதுனால நான் என்னுடைய சைடில் வந்து ரொம்பவே வீக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில விஷயத்த வந்து இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் நபர்களுக்கு டவர் மூமெண்ட் யோசனை அதிகமாக இருக்குது. சடனாக தான் உங்களுக்கும் அவர்களுக்கும் வந்து ஒரு டவர் மூமெண்ட் ஆகியிருக்கும். நீங்களும் இந்த நபர்களும் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்போ சரியாக என்னத்தினால இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத பேசி ஒரு முடிவெடுக்க கூட முடியலை. ஏன்னா இந்த சைடு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது சுத்தமாக அந்த நபர்களுக்கு புரியலை. அந்த சைடில் அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னாலுமே கூட இந்த டவர் மூமெண்ட் வந்து மாற்றி அமைத்து கொள்ள முடியலை அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. ஓகே, உங்களுக்கும் அவங்களுக்குமான இந்த டவர் மூமெண்ட் வந்து எப்படி நடந்திருக்குமெண்டா பிளான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டியால் நடந்திருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது நீங்கள் 2 பேர் சைட்லேயுமே தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த சைட்லேருந்து யோசிக்கிறீங்க இப்போ நடந்த விஷயத்துக்கும் எந்த மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உங்கள் நபர்கள் அந்த சைட்லேருந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த இடத்துல என் மேலே தப்பு கிடையாதுண்டு. அப்போ பொதுவாக பார்க்கும்போது 2 பேரோட சைட்லேயுமே தப்பு, இவங்க தான் தப்பு அவங்க தான் தப்பு அப்படின்னு கிடையாது. அவங்களுடைய சூழ்நிலை வந்து அவங்களை அப்படி பண்ண வச்சிடுச்சு அப்படின்றத நினச்சி தான் இந்த நபர் அழுகிறாங்க. ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணி அங்கால தெரிவிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம இருக்கும்போது ரொம்பவே அதிகமாக யோசிச்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு வெளிப்படையாக இங்கே பார்க்கும்போது ஒரு சில நபர்களுக்கு நல்லாவே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகே, நல்லாவே தெரியுது இங்கே ஒரு சிலரோட ரிலேஷன்ஷிப் வந்து ஆல்ரெடி டெத் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஆனால் தொடங்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கும் இருக்கும். பட் அதுக்கான சரியான ஒரு பாயிண்ட் கிடைக்காம காத்துட்ருப்பீங்க. உங்களுக்குமே உங்கள் நபர்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசை இருக்குது. பட் எந்த பாயிண்ட்டை வச்சு கொண்டு போயிட்டு நான் இந்த நபர்கிட்ட கதைப்பேன் அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதையே சேம் உணர்ச்சி தான் அந்த நபர்களுக்குமே. ஆல்ரெடி உங்கள் மேலே வார்த்தைகளை வீசிட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல உங்களை குற்றப்படுத்திட்டாங்க, இதுக்கெல்லாமே நீ தான் தவறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ திரும்ப அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆரம்பிக்கணும். பட் எங்கேருந்து இதுக்கான ஸ்டெப் எடுத்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு தயக்கத்துலேயும் ஒரு பயத்துலேயும் இந்த நபர்கள் ரொம்பவே ஆழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ யோசனைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, நீங்கள் 2 பேரும் பேசிக்கொள்கிறீங்களே இல்லை அப்படின்னாலுமே கூட உங்களை பற்றி இந்த நபர்கள் நினைக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் அப்படி ஒரு செகண்ட் கூட விடாமல் அந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க இப்போ நல்லா இருக்காங்களா அப்படின்றது நீங்கள் அப்படி நினச்சி கொண்டிருக்கீங்களோ அதே மாதிரி தான் அந்த நபரும் உங்களோட சைடில் என்ன நடக்குது அப்படின்றது தெரியாமல் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஆவலாக இருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தெரியாமல் இருக்குது உங்களை பற்றின என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு தெரியாமல் இருக்கிறதுனாலையும் இங்கே இந்த நபர்கள் வந்து ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லை, அதே மாதிரி குயின் ஆஃப் சோர்ட்ஸில் ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசின ஒரு சில வார்த்தைகள் இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுது. முன்னோக்கி வர முடியலை, எங்கடா நான் முன்னோக்கி வந்தேன் அப்படின்னா கூட இன்னுமே என்னை காயப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபேமிலி வாய்ஸ்லேயும் இந்த நபர்கள் ரொம்பவே காயப்பட்டுட்டாங்க. ஃபேமிலியை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களும் உங்கள் கூட ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு ஒரு பயங்கரமாக ஒரு காயப்படுத்தியிருக்கலாம். முக்கியம் உங்களை நிறையவே மிஸ் பண்ணுறாங்க, மிஸ்ஸிங் எனர்ஜி, மனசுக்குள்ளே இருக்க விஷயங்களை உங்ககிட்ட ஓப்பனாக பேச முடியலை அப்படின்றது இந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாரத்தை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்கலாம் அந்த நபர் வந்து என்னை பற்றி நினைக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மைக்குமே இந்த பார்க்கைக்கு இந்த நபர்கள் தன்னோட கையாலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்படி ஒரு அசம்பாவிதத்தை வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன், என்னோட கைகளினாலே என்னுடைய நபரை நான் காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்குமே இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்க பின்னாடி நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு தெரில. அந்த நடந்து முடிஞ்ச விஷயத்தை தான் இன்னும் பார்த்துட்ருக்காங்க. அந்த விஷயம் அப்படி பாஸ்டில் அப்படி நடந்துருச்சு, இது ஏன் இப்படி நடந்துச்சு, அன்றைக்கி நீயும் காயப்படுத்தாமல் இருந்திருக்கலாம், நானுமே வார்த்தைகளை விடாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நடந்து முடிஞ்ச வார்த்தைகளை தான் பார்த்துட்ருக்காங்களே தவிர பின்னுக்கு
என்னக்கா அவங்க பின்னாடி நீங்கள் காத்துட்ருக்கீங்க, நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஒரு மன்னிப்பு கேட்குறதுக்கும் இல்லை மீண்டும் தொடர்றதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த நபர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய மாட்டேங்குது. அப்படின்றதுனால கூட இந்த நபர்கள் இப்போதைக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கலாம். ஓகே, நியூ பிகினிங் பண்ணணுன்ற ஆசை உங்களுக்கும் இருக்குது. ஓகே, ஸோ எல்லா விதத்துலேயும் ஒரு நியூ பிகினிங் அப்படின்ற ஆசை உங்களுக்கும் இருக்குது. அதே சேம் தான் அவங்களுக்குமே. எல்லா விஷயத்துலையும் நான் நியூ பிகினிங் பண்ணணுன்னு நினைக்கிறேன், எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைக்கணுன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குது. பட் இந்த காதலை பொறுத்து இவங்க ஸ்டெப் எடுக்கிறதா இல்லையா அப்படின்றது உங்களுடைய ஆக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க உங்கள் நபர்களுக்கு அப்படின்றத வச்சு தான் இந்த நபர்கள் அடுத்த கட்டத்தை வந்து நகர்த்துவாங்களாம். உங்களுடைய பதில்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் இந்த நபர்கள் அடுத்த கட்டத்தை நகர்த்துவாங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக யூனிவர்ஸ் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த காதல் வந்து காயப்படுறது வந்து சுத்தமாக விருப்பம் இல்லை. ஸோ அப்போது ஒரு தெளிவு வேணும் எனக்கு, நான் இதில் ஒரு தெளிவு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அதிகமாக யோசிக்கிறாங்க. தெளிவுகள்லையும் இருக்காங்க, இல்லாமல் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த தெளிவு வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த காதலுக்காக நீங்கள் இப்போ பேசுனா நீங்கள் பேசுவீங்களா, அவங்க ஓம் சொன்னால் நீங்கள் கதைப்பீங்களா, இல்லை அவங்க அந்த சுச்சுவேஷனை புரிய வச்சா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த தனிப்பட்ட ரீதியாக உங்களுடைய எண்ணங்களும் செய்கைகளும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் உங்களுடைய நபர்கள் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க டிவைன். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ திருப்ப அந்த நபர்கள் உங்களை காயப்படுத்த ரெடியாக இல்லை. அகெயின் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கூட நடந்த ஒரு சில விஷயத்துக்காக இந்த நபர் ரொம்பவே மனம் திறந்து மன்னிப்பு கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த நபர்கள் யாரையும் நம்பி ஏமாந்துருக்கலாம், அல்லது அவங்களோட ஃபேமிலியில் சுற்றி இருக்கவங்களே நம்பி கூட ஏமாந்துருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் என்ன மூடில் இருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய தோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியாததுனால அவங்களுடைய எண்ணங்களில் தற்போது குழப்பங்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் டிவைன் வந்து இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி லைவ் வந்து காலையில் அண்ட் பகல், அதே மாதிரி ஈவினிங், இந்த 3 நேரமும் பிரபஞ்ச மொழியில் இனி தொடர்ந்து வந்து லைவ் வர போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா லைவ் வரைக்கும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, ஸோ என்ன கேள்வியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ லைவ் வரைக்கும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாமோ. அதை தாண்டி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தான் வேணும் அப்படின்னாலுமே கூட நீங்கள் பர்சனல் ரீடிங் கூட பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஃப்ரீ கொஷின்ஸ் கூட லைவில் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இதே போல் இனிமொரு ரீடிங்கில் நானும் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.